ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கை விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பேக் பண்ணிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு நினச்சிங்களா? கிளம்பிட்டு ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரிப்பு போகிறேன். இது வரைக்கும் ஃபேமிலி கூட தான் போயிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். எங்கே போகிறேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். யார் யார் கூட வராங்கன்னு சொல்கிறேன். லெட்ஸ் see. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யார் யார் கூட வராங்கன்னு சொல்கிறேன். வாங்க. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சதீஷ் அட்வாக்ஸ் டீம் ஹீரோ இருக்கார். ஓகே, பாருங்க, இது நானும், இது நம்ம ஃப்ரெண்டும், இது நம்ம காடி. நம்ம கேரளா நோக்கி ஒரு பயணம் தொடர்கிறது இட்லியோட. தேங்க்ஸ் டு லாவண்யா. இப்போ நாங்க உள்ள போறோம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். அப்படியே கண்டினியூவா பாருங்க. என்னென்ன ட்ரிப்ஸ் எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன் இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. நான் வரல சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. இன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க தான் காரணம். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிப்பு கிளம்பியாச்சு. அன்பிளாக் ஸ்ட்ரீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட ட்ரிப்பில் யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான், அன்பிளாக்ஸ் இருக்காரு, அன்பு இருக்காரு, பின்னாடி பிரதீப் இருக்காரு, பிரதீப் அண்ணா இருக்காரு, அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சரத் அண்ணா இருக்காரு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி இப்போ 10 மணி ஆயிடுச்சு. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பதான் பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணிருக்கோம். இப்ப ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. விடிய நம்ம ஃபுல் டிராவலிங் தான் இருக்க போறோம். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரணும்னா அன்பிளாக்ஸை ஃபாலோ பண்ணீங்க. எங்க போறோம் ஃபர்ஸ்ட்? ஆமா, அத மறந்துட்டுமே. இ பாஸ் இது வால்பாறை போயிடலாமா? நேரதாண்டா கிளைமேட். गाइस, இப்போ நம்ம ட்ரிப் கிளம்பிட்டோம். 2 மாசம் இல்ல, 2.5 மாசத்துக்கு முன்னாடில இருந்து பிளான் பண்ணிருக்கோம். ஆனா இதுவரை எங்க பிளான் பண்ணிருக்கோம்னு தெரியல. ஆனா எங்க போறோன்னு இப்ப பிளானே இல்லாம தான் போயிட்டு இருக்கோம். பாப்போம் गाइस, யார் எங்கிட்டு போகுது, அன்பண்ண எங்க கூட்டு போறாருன்னு பாப்போம். அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. நான் நினைச்சிருப்பீங்க யூடியூபர், அதனால அதுல வந்து காசு ட்ரிப்பு போறேன். அதெல்லாம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் गाइस. அவர் அது பக்கத்துலதான் நின்று இருக்காரு. அதனால ஏமாந்துடாதீங்க. யூடியூப்ல வந்து நிறைய காசு வருது, அதை வச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் தான், அது ஒன்றும் வர போறது இல்ல. இன்னும் மோர் சப்ஸ்கிரைபர் வரணும்னா நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். 100 ரூபாய் போட்டாலும் 600 ரூபாய் தான். 600 ரூபாய் போட்டாலும் 600 ரூபாய் தான். எப்படி ட்ரிப் போறது? அதுல 1 ரூபாய் போட்டாலும் 600 ரூபாய் தான். அதுக்கு வேணா நம்ம 40,000 பேருக்கிட்ட 1 ரூபாய், அது பேர் பிச்சையா? தானே கிடைக்காது. 40 பேர்கிட்ட 1000 கேட்டா சூப்பர். அதை விட 40,000 பேர்கிட்ட 1 ரூபாயா கேட்டா அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? சோ தட் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரகடம் ஜங்ஷனை தாண்டி இருக்கோம். ஸ்டில் நோ பயணம் செங்கல்பட்டு நோக்கி போயிட்டு இருக்கு. சோழல் வந்துட்டு இல்ல செங்கல்பட்டா. ஆமா गाइस, இன்னும் ஃபர்தரா நிறைய வீடியோஸ் இருக்கு. வாட்ச் டில் எண்ட். ஓகேங்களா? ட்ரிப் பிளான் பத்தி சொல்லு ஃபர்ஸ்ட். ட்ரிப் நம்ம என்ன பண்ணோம், இவங்களை நம்ம வந்து கூட்டம் போது गाइस இப்போ ட்ரிப் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணோம்.
நாங்க பேசுறத உண்மை நினைச்சு இன்ஸ்டாகிராம் வேற ஃபுல்லாவே அந்த ட்ரிப்பு கண்டென்ட்டா அனுப்பிட்டு இருக்கான் மச்சான். அவன் இன்னும் நம்மள நம்பிட்டு இருக்கான்டா. guys நம்ம ட்ரிப் பிளான் பாத்தீங்கன்னா அன்பிளாக் ஸ்ட்ரீமோட ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ட்ரிப்பு போறோம். இந்த ட்ரிப்பு கிட்டத்தட்ட 2.5 மாசம் கிட்ட பிளான் பண்ணி இன்னைக்கு தான் அது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. எப்படி இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்பிளாக்ஸ் ரிட்டர்ன் வரும்போது இந்த ஸ்மைலோட வரும்ன்றத நம்புறோம். கண்டினியூஸா இந்த மாதிரி vlogs வேணும்னா அன்பிளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம ஸ்கூபி சதீஷ் ஐடியா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 o'clock ஆகுது. எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்கினா வீட்லேயே சாப்பிட்டு வாங்கினா அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ. எப்படி இருக்கு? இருக்கா இவர் யாருன்னே உங்களுக்கு நாளைக்கு காலையில பகல்ல சொல்றேன். அடுத்தே விட்டான் ஐயா. ஏதோ ஒரு பிளேஸ் கூட்டிட்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னு தெரியல. இருக்குங்களா? என்ன மைக் ஏறுறேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்தலகுண்டு தாண்டி கொடைக்கானல் மலைக்கு கீழே தான் இருக்கும். அது தெரியுது பாருங்க. எது கொடைக்கானலா? அது தெரியுதா? ஒரு மலை. அந்த மலைக்கு தான் நம்ம போக போறோம். அந்த மலையோட உச்சியில இருக்கு. இப்போ இங்கிருந்து நம்மளோட ட்ரிப்பு ஹீல்ஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பை பை. இதுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா இருக்கும் வாய்ஸ். சரி மைக் நானே கொடைக்கானல் வரேன். மைக் சரியா இது மசலக்குடி ரோடு. கைஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ரூம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ அடுத்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நான் இப்போ ஸ்டே பண்ணியிருந்தேன் பாருங்க. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸு கொடைக்கானல் மலை ஏறும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மலை மேலே பெருசாக இருக்கு. பெருசாக நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பாருங்க 1 hour தான் தூங்குனேன். இது நானும், இது எங்க ஃப்ரெண்டும், இது எங்க காடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போலாம்? சூசைட் பாயிண்ட் போக போறோம். அன்பிளாக்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் வரலன்ட்டு சூசைட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் நோக்கி போயின்னு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிராபிக்கா இருக்கு. இங்க வியூ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க. பட் ஆனா ஃபுல் வந்து எப்படி சொல்றது, ஃபுல் டிராபிக். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா டிராபிக்ல ஜாம் ஆகி நிற்கிறோம். இனிமே யாரும் கொடைக்கானல் வந்துடாதீங்க.
சீசன் டைம்ல வரவே வராதீங்க. ஆனா பொறுமையா இருக்கணும். வந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தூங்கிட்டாங்க. இங்க பாருங்க, யாரும் பொண்ணு தூங்குறேன். ஏதோ ரொம்ப வருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மன வருத்தம். வியூ பாயிண்ட் பாத்துருந்தா கொஞ்சம் மண்டை காயுது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கொடைக்கானல் இருக்கோம். எல்லாம் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் வந்தோம். நல்லா இருக்குது. பார்த்தா சீசன் டைமு, அம்மா க்ரௌடு. இப்போ நாங்கள் என்ன கண்டிஷன் இருக்கீங்களே பாருங்க. ஃபுல்லாக டிராஃபிக், எங்கே ஓடுது நாங்கள். ஸோ பார்த்து யோசிச்சு வாங்க கொடைக்கானல் வரணும்னா. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அப்படியே போன பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? அடுக்கு போய் போய் மறைச்சிடா நான் படியில. என்ன பண்றது? வெயிட் பண்ண விடுதா? ஏய் அன்பே, அன்பு நான் பாக்குறான். ஏய் இங்க இருக்கேன்டா. எங்கடா போற? உன் நண்பன் இங்க இருக்கிறேன்டா. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மிஸ்டா தான் இருக்கு. இதே வேஸ்ட் டைம் வேஸ்ட். 1 hour டிராபிக்ல ஃபுல்லாவே. வியூ பாருங்களேன். வியூ எங்க பாரு, ஒண்ணுமே தெரியல. ஸோ யாரும் இதை நம்பி வராதீங்க. வந்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் தான், சரிங்களா? பாருங்க ஒரே மிஸ்டா தான் இருக்கு. சதீஷ் இருக்காரு. சதீஷா, டேய் சதீஷ், டேய் பாருடா, எங்க பாருடா. டேய் நல்லா சாப்பிடுறீ. இருக்கும். லாஸ்ட் ஒரு 5 yearsல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 105 பீப்புள்ஸ் வந்து இங்க சூசைட் பண்ணி தான் சொல்றாங்க. பட் இது வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. உண்மைமா சத்தியமா பத்ரா வந்து இங்க யாரும் வராதீங்க. வந்தாலும் ஒண்ணுமே இல்லை பாக்குறோம்னா. பட் சூசைட் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு ரிவ்யூ பண்றதுக்காக வந்தோம். பண்ணியாச்சு, பார்க்கலாம். கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சூசைட் பாயிண்ட்ல நம்ம கேட்போம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. சொல்லுங்க. சூசைட் பாயிண்ட் ஷாப்பிங் பாயிண்ட். ஷாப்பிங் பாயிண்டா? சார் 50 ரூபா கிளாஸ் எல்லாம் 100 ரூபாய் விற்கிறாங்க. வர வழியில 3 ரூபாய் கழிவு பண்றாங்க. ஜிபே ஒர்க் ஆகலன்னு ஜிஎஸ்டி சொல்றேன் உங்களுக்கு. உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு போங்க. இங்கயா? இங்க எதுக்கு வந்தேன்னு இருக்கு முதல்ல. See, very worst suicide point இல்ல, இது ஷாப்பிங் பாயிண்ட்னு டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? வெல்கம் டு அன்பிளாக்ஸ்.
என்ன சேட்டா சேட்டா அண்ணா சேட்டா தமிழ் தெரியுதுடா தமிழே பேசு. ஷாப்பிங் பண்றதுக்குன்னே சும்மா அன்பிளாக் டீமே இங்கே தான் இருக்கு. அன்பு இங்க பாருங்க 4 பேர் இருக்காங்க பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான 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 புனிதமான. ஹலோ கைஸ், இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா குணாகேவ் மஞ்சுமல் பாய்ஸ் மூவி எடுத்த அதே சீன் தான், அந்த குணாகேவ் தான். வாங்க எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் என்ட்ரியே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு உள்ள த்ரில்லிங்கா இருக்கான்ட்டு உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் 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 கைஸ். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குணாகேவ்ல தான் இருக்கும். கொடைக்கானல் வந்து இப்போ 3வது பிளேஸ் விசிட் பண்ண வந்திருக்கோம். ஆல்ரெடி 2 பிளேஸ் போனோம், அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ 3rd பிளேஸ் வந்திருக்கோம், குணாகேவ் தான். இப்போ அது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் உள்ள போய் காட்டுறேன். கூட்டம் பலமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாம் மே மாசம் ஸ்கூல் லீவ் விட்டு எல்லாரும் கூட்டு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இங்க பாருங்க கைஸ், அன்பா பிரதீப் பண்ண நிற்கிறாரு. இப்போ குணாகேவ் வந்திருக்கீங்க. எங்கடா போறீங்க? எங்கதான் போறீங்க? இவ்வளவு பேரு கூட்டமா கிளம்பி ஃபுல் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு ஒரே சிக்கமாயிடுச்சு. நம்ம டி நகர் பாத்துருக்கீங்களா? சென்னையில டி நகர் பாத்துருக்கீங்களா? அதை விட மோசமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ரௌட் வராங்க பாருங்க. பின்னாடியும் பாருங்க, முன்னாடியும் பாருங்க. எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? மஞ்சுமல் பாய்ஸ் கூப்பிட்டுச்சு. பாத்தீங்கன்னா மோஸ்டா இப்போ கேரளா பீப்புள்ஸ் தான் அதிகமா விசிட் பண்றாங்க. தமிழ்நாடு பீப்புள்ஸ் ஃபியூ தான் பாத்தீங்கன்னா. அதுல நம்மளும் ஒரு ஆளு. மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் ഇതാണ് എടാ വർഷം കൂടെ എഴുതി 2006 എഴുതി அந்த சுபாஷ் நீங்க தான் கிலோ இருந்தாரு. அவர் இப்ப இருக்காரா இல்ல நம்ம பாத்துட்டே நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து சரத்தண்ணன் எப்படி தள்ளலான்னு பாத்துட்டு சரத்தண்ணன் எப்படி கிலோ பார்க்க போறோம். ஒஸ்ட் கொடைக்கானல் மட்டும் யாரும் வந்துடாதீங்க. வந்தாலும் சரி திரும்ப இது பண்ணாதீங்க, ஓகேங்களா கைஸ்? திரும்பவும் சொல்றேன், கொடைக்கானல் மட்டும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா நான் இது போட்டீங்க பாரு ஒரு பிளான் கொடைக்கானலுக்குன்ட்டு. அடுத்து நம்ம உள்ள போறோம். உள்ள இன்னும் கைஸ், இது மெயின் ரோட்ல இருந்து 4 கிலோமீட்டர் உள்ள நடக்க வச்சிருக்கு போல. எவ்வளவுதான் நடக்குது, மூச்சு வாங்குது கைஸ். காலையில இருந்து சுத்தி நடந்து கிளைமேட் பாத்தீங்கன்னா ஒரே வார்மா தான் இருக்கு. காது அடிக்குதுன்றாரு. காலையில இருந்து சாப்பிடல கைஸ் சுத்தமா. இவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க.
வெல்கம் டு அன்பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா குணாக்கே வியூ பாயிண்ட்ல இருந்து தான் இருக்கும். இங்கதான் ஆக்சுவலி அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவி எடுத்திருந்தாங்க. அந்த சுபாஷ் என்ற கேரக்டர் இங்கதான் இங்க கீழே வந்து தற்கொலை பண்ணிட்டு போல. அந்த மூவி வந்ததுல இருந்து தான் இந்த இடமே ஃபுல் ஃபேமஸ் ஆயிருக்கு. அடுத்த படம் சதீஷ் வெற்றி எடுக்கலான்னு இருக்கேன். குழியில போற போது சதீஷ் மட்டும்தான். அதை காப்பாற்ற போறது யாரு? சரி நானே இருக்கேன், நான் உள்ள போய் காப்பாத்துறேன். முடிச்சு விட பிளான் பண்றானுங்க. பாத்தீங்கன்னா சுபாஷே ஃபுல் வைப்ல இருக்கு. இந்த பிளேஸ் மட்டும் தான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபுல் வைப் தான். ஃபுல்லா சுபாஷ் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு அமானுஷமா எனக்கு தோணுது கைஸ். இந்த இடத்துல வந்து அமானுஷ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. உள்ள வரும்போதே இந்த சந்திரமுகில கால் எடுத்து வச்சுதான் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு ஃபீல் ஆச்சு. ஐ திங்க் அந்த அமானுஷம் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நான் காட்டுறேன், வாங்க போலாம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சுபாஷ் வந்து பள்ளத்தாக்குல உள்ள சொல்லுவாங்கல்ல, அந்த வியூ பாயிண்ட் நான் லைவாவே காட்டுறேன். பாருங்க, காட்டுங்க. பார்த்தாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அது. அடுத்து இப்ப என்ன தலை பிளான் பண்றாரு, முடிச்சு விட்டுறாரு போல இருக்குது. இன்னும் மேல டாப் வியூல இருக்கு, அதெல்லாம் மேல போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரே கிரௌடா இருக்கு கைஸ் இங்க. மறக்காம அன்பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மஞ்சுமேல் பாய் மஞ்சுமேல் பாய் ஏய் வர போடா போடா போடா. கைஸ் இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல போட் ஹவுஸ் வந்துருக்கோம். ஒரு பர்சனுக்கு வந்து 300 சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம போட்டிங் போயிட்டு எப்படி இருக்கு பாப்போம். எனக்கு நீச்சல் தெரியாது, என்ன முடிக்கிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. கடல் போவோம் அப்படியாரா? சரி நான் குடிக்கிறத பாரு.
ஒன்னும் ஆகலையே? இல்ல ஒன்னும் ஆகல. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். டேய் கை 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 பட்ட டேய் ப்ரோ ப்ரோ பயமா இருக்குடா. கைஸ் பாத்தீங்கன்னா போட் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம டிரைவர்ஸ் 2 பேரும் ஓட்டுறாங்க. அவளை நம்பி வேற உட்காந்துட்டு இருக்கோம். என்ன கதை போகுதுன்னு தெரியல. டேய் ஃபார்வர்ட்ல மெரிக்கடா. மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இதுல வந்தா எங்கடா 10? அப்ப 10:30 அங்க ஸ்டார்ட் பண்ணாதான் 5 நிமிஷம் இங்க வர முடியும். டக்குன்னு கவுந்துச்சு என்ன பண்றது? டிரைவர் அடிச்சு ஓட்டியா வண்டிய? என்னையா ஓட்டுற? மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுன்னு இருக்க. கைஸ் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இது ஓட்டுறது ரொம்ப ஆசைப்பட்டுருக்கானுங்க. ஓ என்ன ஸ்கேம்ல மாட்டி விட பாத்தீங்களா நீங்க? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அன்பேஸ்லடி கைஸ் நம்ம ப்ரோ ரைடர்ஸ் இவங்க தான் 2 பேரும். இந்த சமயத்துல நீ என்ன கேப்டன் கூப்பிடணும். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தெற்கு ஆசியாவை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப போரா இருக்கு. அதுக்கு அழகா மோட்டர் போட் வாங்கினா சும்மா அப்படியே சூப்பர் ஓட்டின்னு போயிருக்கலாம். இனிமே வெயில் வேற ஒரு பக்கம், சன் இஸ் கொல்டிங், வேர்த்து கொட்டிங். இங்க பாருங்க, இங்க பாருங்க ஃபவுண்டைன் வேற இருக்குங்க. ஃபவுண்டைன் போனா ஃபைன் போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இருக்கு. ஸோ வரீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டு போங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கு நாட் அலோடா. பாய் பாய் பாய். நீங்க திரும்பிடுவீங்க, நான் தான் நடிச்சிடும். அதுக்கப்புறம் ஏய் நஞ்சிரும்டா, ஃபுல்லா நஞ்சிரும். இது போற வேகத்துக்கு தபால் டிபில் நஞ்சிருவீங்க. காய்ஸ் இப்ப இந்த ஃபவுண்டைன்ல நனைஞ்சா ஃபைன் போட்டுருவாங்களா? நம்ம அதை எப்படி ஃபைன் போடுறான்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். கடல்ல போயிடலாம் போல, ஆனா கொடைக்கானல்ல போக முடியல. வெறியாவது, துடுப்பு போட முடியல போல நம்ம டிரைவர்ஸ்க்கு. ஒரு பக்கம் இருக்குது பாத்தீங்களா கைஸ்? நம்ம ஒரு பக்கம் டைரக்ஷன் திருப்புறோம், அது காத்துல ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது. நீங்க பாருங்க கைஸ், ஆக்சுவலி அந்த போட்டு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங். அது அதுலயே போயிருக்கலாம் போல. சாரி, செல்ஃப் டிரைவிங்ல அது வந்து அவங்க ஆளுங்களே டிரைவ் பண்றாங்க. இதுதான் செல்ஃப் டிரைவிங். வெல்கம் டு அன்புல் வாக்ஸ். இப்ப நம்ம டீமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போட்ல தான் இருக்கோம். வெயில் ஒரே வெயில் அடிக்குது கைஸ். நம்ம டிரைவர்ஸ் 2 பேரும் வேலைக்கு மாட்டானுங்க. ஆக்சுவலா 4 சைடு பெடல் இருக்கும்னு நினைச்சேன். டேய் ஜாக் எங்க இருக்க? இப்ப நம்ம தெற்கு ஐலாந்த நோக்கி போயின்னு இருக்கோம். நீங்க பாருங்களேன், ஃப்ரண்ட்டை விட ரிவர்ஸ்ல வேகமா போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிச்சு கைஸ். போட்டிங் முடிஞ்சு சொல்ற அளவுக்கு இல்ல கைஸ். கால் தான் வலிக்குது போல பாவம் அவங்களுக்கு, எனக்கு இல்ல. பெடல் போட்டிங்கன்னா நல்லா பெடல் போட்டுறவங்க மட்டும் போய் உட்காருங்க முன்னாடி, அதர்வைஸ் போகாதீங்க. வெயில் காட்டுது கொடைக்கானல்ல. எப்ப கிளைமேட் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 600 300 போட்டிங்க்கு 300 திரும்பி போய் ரீஃபண்ட் பண்ணுவோம். ஹவர்ஸ் அதிகமாச்சுன்னா 10 to 50% சார்ஜ் பண்ணுவாங்களா. அதே மாதிரி அந்த தண்ணியில் நனைஞ்சா ஃபைன் போட்டு வந்துருக்காங்க.
ஒன்றரை சொல்லுவாங்க, 2 கம்மியாக சொன்னாங்க. 80 ரூபா இருக்கு. இந்த ஷோகேஸ் ஃபுல்லாவே 1/4 கிலோ 150 ரூபா. அந்த ஷோகேஸ் இது மிக்ஸ்அப்ல போடுவீங்களா? மிக்ஸ்அப் பண்ணா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஷோகேஸ் 200 ரூபா. இது 250 400 ரூபாய்க்கு 1/4 கிலோ. இது 150 or 250 அது? இது 250. இதுல ஹேசில்நட் இந்த ஆல்மண்ட் கோட்டட் மட்டும் 200 இதெல்லாம் 250. சொல்லு கைஸ், ஃபைனலாக சாக்லேட்ஸ் நிறைய வாங்கியாச்சு. 2 பாக்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் தரையா என்னோட இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் சாக்லேட் வீடியோ சேரும். வீட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து சாக்லேட் டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் சாக்லேட் டைப் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் வீட்டுக்கு வரும். ட்ரஸ்ட் மீ, எல்லாருக்கும் வந்துடும். இங்க பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு தான் வாங்கியிருக்கேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க சாக்லேட்னு. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்களோ உங்களுக்கு சாக்லேட்ஸ் வரும். கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்து சொன்ன மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சாக்லேட் கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து 700ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை ரேண்டமா ஒரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம டெடிபேர் கொடுக்கலான்னு இருக்கோம். டெடிபேர் வந்து இந்த டெடிபேர் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கும் அந்த டெடிபேர் வேணும் அப்படின்னா டெடின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 கமெண்ட்ஸ்ல வர சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து டெடிபேர் கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த மாதிரி 10 டெடி வாங்கியிருக்கோம். யார் கமெண்ட் பண்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த டெடிபேர் கொடுக்குறோம். பார்த்துங்க டெடிபேர் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம் கைஸ். பை. நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம். ரொம்ப முக்கியம். அடுத்து கொடைக்கானல் அவ்வளவா நினைச்ச அளவுக்குலாம் இல்லைங்க. ரொம்ப ஒஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுலயே. யாரும் வந்துடாதீங்க, திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு கைட்னஸ் இல்ல, ஆனா பட் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணும். அடுத்து நம்ம வந்து பழனி போறோம் முருகரை சந்திக்கிறதுக்கு.